ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரைடு சப்பாத்தி தான். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சீரகம் எடுத்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா சீரகம் பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். நல்லா தட்டி வச்சதை இதில் நம்ம சேர்த்து நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயோடு இந்த சீரகம் பூண்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதங்குறப்பே இதோட வாசனை ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை எடுத்து குறுக்கால கட் பண்ணி அதை லேயராக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதோட சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதோட கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சீரகம், கருவேப்பிலை கூட கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டோன்னே கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் கூடவே வந்து நம்ம ஒரு 4 பீன்ஸு, ஒரு கேரட் எடுத்து பெரிய கேரட்டாக எடுத்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் குட்டீஸ்லாம் சாப்பிடும்போது ஈஸியாக அந்த காயெல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. கட் பண்ணி போட்டோன்னா அவங்க தனித்தனியாக ஒதுக்கிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி போடும்போது காயெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். அவங்க மென்று சாப்பிட்ருவாங்க அந்த சப்பாத்தியோடு சேர்த்து. அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரே ஒரு பச்சை மிளகாவை நடுவில் கீற்று போட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதில் உள்ள விதையை மட்டும் நீக்கிடுங்க. நீக்கிட்டு வெறும் பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. குட்டீஸ்லாம் கொடுக்குறப்ப காரம்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். நான் வந்து பாப்பாவுக்கு பண்ணால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கடையில் வாங்கின டொமேட்டோ சாஸ் தான் சேர்த்துருக்கேன். டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமே உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சப்பாத்தியில் நமக்கு உப்பு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காயெல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலே ஆவியிலே மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெந்துருச்சுன்னா நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை நம்ம இதில் சேர்த்து கிளறிடலாம். அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் ஃப்ரைடு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அருணானந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய். ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு